ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரும் F1 படத்தை பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்க வரவங்களும் என்ன மாதிரி F1 படம் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி அதில் இருக்க டீகோடிங்கை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற F1 கன்னீஸாக தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட். மறக்காமல் நம்ம ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைபர் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். வாங்க F1 படத்தோடைய டீட்டெயில் டீகோடிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். படத்தோட ஓப்பனிங்கில் பிராட் பிட் ரேஸ் பண்ணிட்டு இருப்பேன், நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த இடத்துலையே பிராட் பிட்டோடைய கேரக்டர் ரொம்ப அழகாக டேரக்டர் சொல்லியிருப்பார். என்னன்னா, அவருக்கு அவருடைய முந்தைய காலகட்டத்தில் ஒரு ரேஸில் ஆக்சிடென்ட் ஆகிடும். அதன் காரணமாக அவர் எப்போ வேணால் இறந்து போகலான்ற சூழ்நிலையில் பிராட் பிட் இருப்பார். அப்படி இருக்க ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு பொருள் மேலேயும் பெரிய லெவலில் ஆசை இருக்காது அப்படின்றத டேரக்டர் ஹீரோடைய கேரக்டரை வச்சு காமிச்சிருப்பார். எங்கே அப்படின்னா, ஹீரோ வந்து அந்த ரேஸை ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரேஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அவருக்கு வந்து அந்த ரோலெக்ஸ் வாட்சை தருவாங்க. அவர் அதை வாங்க மாட்டார். ஆனால் இந்த ரேஸ் முடிஞ்ச உடனே அந்த ரேஸ்லேருந்து கிளம்பிடுவார். அவர் அந்த அவார்டு கூட வாங்க மாட்டார். எனக்கு இந்த ரேஸில் ஜெயிச்சா பணத்தை மட்டும் தாங்கன்னு கேட்பார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த பணம் அப்படின்றது தேவைப்படுது. அவர் வெறும் பணத்தை உயிரோடு இருக்கணுன்றதுக்காக மட்டும் வச்சுக்கல, அவருக்கு இன்னும் அடுத்தடுத்து வேற வேற ரேஸில் கலந்துக்கணுன்ற ஆசை இருக்குது.